வணக்கம். இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை தூண்டும் வகையில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் மோடி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசிய சர்ச்சை பேச்சு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவஹிருல்லா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் மூத்த தலைவர் கி. வீரமணியும் இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளதாவது: இந்திய தேர்தல் சட்டப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ஜாதி மதம் கடவுள்களை முன்னிறுத்திவிடக்கூடாது. அப்படி மத வகுப்பு உணர்வுகளை மையப்படுத்தி செய்யப்படும் தேர்தல் பிரச்சாரம் சட்டப்படி குற்றமாகும். அப்படி அவற்றை பயன்படுத்தி தேர்தலில் வென்றாலும் அத்தேர்தலில் சட்டப்படி செல்லாது என்பதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதி செய்து உள்ளது. நாடாளுமன்றத்தின் 18வது பொது தேர்தல் தொடங்கிய நிலை முதல் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்தில் ராமன் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள ஹிந்து விரோதிகள் என்று கடவுளையும் மதத்தையும் தேர்தலில் இழுத்து பேசுவது எவ்வகையில் நியாயம்? அது மட்டுமா, பிரதமரின் பேச்சு தேசிய அவமானம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பற்றி குறிப்பிட்டு அது முஸ்லீம் லீக் கருத்து கொண்டதாக உள்ளது என்று பேசுகிறார். அண்மையில் ராஜஸ்தானில் ஹிந்து வாக்கு வங்கியை குறிவைத்து காங்கிரஸ் கட்சி ஹிந்து சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுக்கவே திட்டமிட்டு உள்ளது. பொன்பொருளை அவர்களுக்கே பிரித்து கொடுப்பார்கள் என்று மனம் போன போக்கில் பேசி வருவது. நாளும் அவருக்கு வரும் செய்திகளின்படி மக்கள் ஆதரவு குறைந்து வருகிறது. 400 தொகுதி என்கிற கனவு பகற்கனவாகி விடுவதோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வெகுவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதாலும் அவர் வகிக்கும் பிரதமர் பதவியின் மாண்பையும் கீழிறக்குவதற்கு ஆளாக்கி வருவது நாட்டிற்கு கேறு ஊறு விளைக்கும் தேசிய அவமானம் ஆகும். மோடி அமித்ஷாவின் பேச்சு முழு சட்ட மீறல் தண்டனைக்கு உரியது குற்றமாகும். பிரதமர் மோடியின் மற்றொரு விசித்திர விஷம பேச்சு: எனக்கு முஸ்லிம் பெண்களின் ஆசிகள் ஏராளம் உண்டு என்று ஒரு குடும்பத்திற்குள்ளேயே கணவன் மனைவி இருவருக்கிடையே பிரிவினைவாதத்தை புகுத்தும் மிக கேவலமான கீழிறக்கு பேச்சாகும் என அவர் கூறியுள்ளார்.